ஹாய். எஸ்டர்டே வந்து நம்ம ஜிபிபிஎஸ்சியில் ஒரு ட்ரேட் அப்படின்ற எடுத்தோம். இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், இந்த ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ மென்டார்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ மென்டார்ஷிப்பில் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற ட்ரேட் பிளான் வரைக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரீ டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அப்படின்றதுமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களோட ட்ரேட் ரிலேட்டடான டவுட்ஸ் அப்படின்றதுன்னு கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்ற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேட் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இது வந்து இன்றைக்கி எடுத்த ட்ரேட் கிடையாது, இது வந்து எஸ்டர்டே எடுத்த ட்ரேடு. நம்மளுக்கு இந்த கேண்டில் நம்மளுக்கு முந்தின நாள் வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் வந்து அந்த கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹை அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour அப்படின்ற டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு டவுன் ஆகிட்டு திரும்ப அப் ஆகிருக்கு. இந்த அப் ஆகிற ஸ்டார்ட் ஆகிற ஆர்ஜின் பாயிண்ட் வந்து இதான். ஸோ இந்த ஆர்ஜின் பாயிண்டில் உள்ள கேண்டிலை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து நம்ம வந்து டிமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மேலே இருக்க வந்து சப்ளை, கீழே இருக்க வந்து டிமாண்ட். இப்போ டிமாண்ட் ஏரியாவில் வந்து டிமாண்ட் அப்படின்ற ஏரியாவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 hour அப்படின்ற டைம் ஃப்ரேம் போகிறேன். 1 hour அப்படின்றது போனாலும் ஸோ எனக்கும் அந்த 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக டவுன் ஆகிருக்கு, திரும்ப அப் ஆகிருக்கு. இந்த இடத்துல நான் பிரேக்கர் பிளாக் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக்கர் பிளாக் அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 5 minutes அப்படின்ற போகிறேன். இந்த 5 minutesல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி அப்படின்றத எடுத்தோம். மார்க்கெட் கிளியராக வந்து டவுன் ஆகிருக்கு, திரும்ப அப் ஆகிருக்கு. அகெயின் வந்து டவுனு, திரும்ப அப்பு, அகெயின் டவுனு. அடுத்த மார்க்கெட் வந்து கிளியராக அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எம்எஸ்எஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடந்துருச்சு. இந்த எம்எஸ்எஸ் நடந்த உடனே நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி அப்படின்றது எடுத்தோம். எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி அப்படின்றது எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோவில் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி, இதோட லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை இருக்கு இல்லையா, பிஎஸ்எல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிஎஸ்எல்ல வந்து நம்ம டார்கெட் அப்படின்ற வச்சோம். நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1.237 அப்படின்றது கிடைக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் 1.2 ரேஷியோ அப்படின்றது புக் பண்ணாலே போதுமானது. போக போக உங்களோட டார்கெட் அப்படின்றத நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.